இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஏன் நீங்க சிங்கித்தாளம் போடணும் திமுகவுக்கு? உங்க உரிமையை நீங்க கேட்க வேண்டியதானே? நான் கேட்கறது தவறு இல்லையே, உரிமை தானே. எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இவ்வளவு பெரிய ஆல் இண்டியா பார்ட்டில எனக்கு கொடு, ஒரு 100 சீட்டை கொடு. இப்போ வர்ற செய்தியில என்ன செய்து 15 சீட்டு 20 சீட்டு இருயா, அது என்ன உங்க உரிமை நீங்க மறக்கணும் திமுக? நான் கேட்கிறேன் சார். அதாவது பெருந்தேவர் காமராஜர் உயிரோடு இருந்த போது காங்கிரஸ் இருந்த பலம், நீங்க இன்னும் சொல்ல போனா நாடு சுதந்திரத்துக்கு காங்கிரஸ் போராடின கட்சி. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேற கட்சிகள் கிடையாது. காங்கிரஸை எதிர்த்து தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்ட். 67. ஆமா, அதுல 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அது சரி. அதுக்கு பிறகு தனித்தனி நிறைய கட்சிகள் வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய லெவல்ல, மாநில லெவல்ல சின்ன சின்ன மாநில கட்சிகள், அப்புறம் ஜாதி அமைப்புகள் பேர்ல ஜாதிய கட்சி, ஜாதி இன்னும் ஏன்னா எந்த கட்சியும் ஜாதி கட்சி மத கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன்ல சட்டப்படி பதிய முடியாது. அதனால வேற வேற பேர்ல இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய பின்புலம் முதுகெலும்பு அந்த கட்சிக்கு அந்த கம்யூனிட்டியா தான் இருக்கும். அந்த சார்பில் தான் சில கட்சிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான், பல கட்சிகள் நடக்குது.